2023ஆம் ஆண்டின் ஜூன் மாதம் அது. பெங்களூருவில் இயங்கி வரும் கஃபே ஒன்றின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக தொடங்கின. ஒரு பக்கம் கஃபேயின் முன் வரிசை கட்டி நிற்கும் தென்னிந்திய உணவு பிரியர்கள், இன்னொரு பக்கம் கஃபேக்கு தினமும் 4 கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் வருவதாக யாரோ ஒருவர் கிளப்பிவிட்ட ரூமர். நெட்டிசன்களின் இந்த சேட்டையால் ஃப்ரீ மார்க்கெட்டிங் கிடைக்க பெங்களூரு உணவக மார்க்கெட்டில் தனி இடம் பிடித்தது அந்த கஃபே. இன்று செய்தி சேனல்களில் பிரேக்கிங் நியூஸில் பின்னணி இசையோடு அலறிக்கொண்டிருக்கும் ராமேஸ்வரம் கஃபேயின் கதை இது. 21 வயதில் CA படிப்பை முடித்த அந்த மாணவி அகமதாபாத்தில் உள்ள IIM-இல் நிதி மேலாண்மை படித்துக் கொண்டிருந்தார். வகுப்பறையில் பாடம் எடுக்க வந்த பேராசிரியர் KFC, மெக்டொனால்ட், ஸ்டார்பக்ஸ் போன்ற மேற்கத்திய சங்கிலி தொடர் உணவகங்களின் வெற்றி குறித்து சிலாகித்து பேசிக் கொண்டிருந்தார். போகிற போக்கில் இந்தியர்களால் இப்படி ஒரு சங்கிலி தொடர் உணவகத்தை நடத்த முடியாது என வார்த்தையை விட்டார் அந்த பேராசிரியர். ஏன் முடியாது? என்னால் முடியும். இப்படித்தான் ஒரு சங்கிலி தொடர் உணவகத்தை தொடங்க வேண்டும் என்கிற ஆசை முதலாக திவ்யாவுக்குள் விதைக்கப்பட்டது. ஆனால் அதன் பிறகு 10 ஆண்டுகளாக CA-வாக பணிபுரிந்த திவ்யாவுக்கு அந்த ஆசையை அடைகாக்க மட்டுமே முடிந்தது. அப்போதுதான் சேஷாதிரிபுரத்தில் சாலையோரத்தில் வண்டிக்கடை போட்டு உணவகம் நடத்திய ராகவேந்திர ராவ் ஒரு பிசினஸ் ஐடியாவோடு திவ்யாவை அணுகினார். திவ்யாவுக்கு ஆசை இருந்தது. ராகவேந்திர ராவுக்கு 15 ஆண்டுகள் அனுபவம் இருந்தது. தொட்டதெல்லாம் தோற்றுப்போன ராகவேந்திர ராவுக்கு கை கொடுக்க தயாரானார் திவ்யா. துணிந்து களத்தில் இறங்கினார். முட்டுக்கட்டை போட்டது குடும்பம். 10க்கும் 20க்கும் இட்லி தோசை விற்கவா CA படிக்க வைத்தோம் என கண்ணீர் வடித்தார் திவ்யாவின் தாய். புலம்பல்களை ஓரம் கட்டிவிட்டு மொத்த சேமிப்பையும் உணவகத்தில் கொட்டினார் திவ்யா. பட்டனை தட்டினால் தட்டிலே இட்லி என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் குவிக் டு சர்வ் என்கிற முறையில் உருவானது கஃபேக்கான பிளான். ஆனால் என்ன பெயர் வைப்பது? இந்த இடத்தில்தான் அப்துல் கலாமின் பிறந்த ஊரான ராமேஸ்வரத்தின் பெயரில் கஃபே வைக்கலாம் என முடிவு செய்துள்ளனர். அதன்படி 2021ஆம் ஆண்டு JP நகரில் தொடங்கப்பட்ட கஃபே இன்று இந்திரா நகர், IDPL சாலை, ஹைதராபாத், துபாய் என பரவி இருக்கிறது. இதுபோக 2026ஆம் ஆண்டுக்குள் சென்னை, தெலங்கானா, கேரளா என எஞ்சிய தென் மாநிலங்களுக்கும் கஃபேயை விரிவாக்கம் செய்வதுதான் ராகவேந்திரன் மற்றும் திவ்யாவின் பிளான். ஒரு பக்கம் கஃபே வளர, இன்னொரு பக்கம் ராகவேந்திரன் திவ்யாவுக்கு இடையில் காதல் வளர்ந்துள்ளது. பிசினஸ் பார்ட்னராக கஃபே தொடங்கியவர்கள் தற்போது லைஃப் பார்ட்னர்களாக மாறியுள்ளனர். இவர்களது ராமேஸ்வரம் கஃபேக்கு பெங்களூரு மக்கள் தொடங்கி பாலிவுட் நட்சத்திரங்கள் வரை சமூகத்தின் பல அடுக்குகளிலும் கஸ்டமர்கள் உண்டு. பாலிவுட் நடிகர் கார்த்திக் ஆரியன் கடந்த வாரம் பெங்களூரு கஃபேயின் உணவை சிலாகித்து பதிவிட்டது வைரலாக சுற்றி வந்த நிலையில்தான் தற்போது திடுக்கிட வைக்கும் சிக்கலில் சிதறுண்டு கிடக்கிறது ராமேஸ்வரம் கஃபே. மார்ச் 1 வெள்ளிக்கிழமை அன்று மதியம் ஒயிட்ஃபீல்ட் பகுதியில் அமைந்துள்ள ராமேஸ்வரம் கஃபேயின் ஒரு பகுதி திடீரென வெடித்து சிதறியது. ஆரம்பத்தில் அது சிலிண்டர் விபத்து என அருகில் இருந்தவர்கள் அலறியடித்து ஓடியுள்ளனர். நேரம் நெருங்க வெடித்தது சிலிண்டர் அல்ல என்கிற உண்மை வெளிவர பெங்களூரோடு சேர்த்து ஒட்டுமொத்த இந்தியாவும் அதிர்ச்சியில் உறைந்தது. பட்ட பகலில் பிஸியான ஒரு உணவகத்தை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ள இந்த வெடிகுண்டு தாக்குதலில் 8 பேர் காயமடைந்துள்ளனர். IED வெடிகுண்டை உணவகத்தில் வைத்து சென்ற அந்த மர்ம நபருக்கு போலீஸ் வலைவீசி வருகிறது. கோடிகளில் வருமானம் என்ற ரூமரில் புகழடைந்த ராமேஸ்வரம் கஃபே இன்று வெடிகுண்டு விபத்தால் சிதறுண்டு கிடப்பது தென்னிந்திய உணவு பிரியர்களை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது.